அனைத்தும் தேடுகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கும் அவனுடைய திருலிகாயை அளிக்கவில்லை. ஆனால் நாம் எவ்வாறு நம் யார் மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கின்றோமோ அத்தகைய ஒரு விருந்தாளி நமது வீட்டிற்கு வருகிறார் என்று சொன்னால் எவ்வளவு தொலைவாக இருந்தாலும் பிளைட்டிலோ அல்லது ட்ரெயினிலோ எதிரிலாக இருந்தாலும் நாம் அவர்களுக்கான செலவுகளை செலவழித்து நீங்கள் எங்கும் புறம் வாருங்கள், நான் உங்களுக்கு உண்டான உபசரங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பதாக நாம் அவர்களுக்கு வண்டி அனுப்பி வைத்து அல்லது அவர்களுடைய வண்டியினுடைய செலவை நாம் பார்த்து நாம் எவ்வாறு அழைப்போமோ அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பார்ப்பதற்காக அவனினுடைய திருலிகாயை கொடுப்பதற்காக மிஅராஜ் என்ற ஒரு புனிதமான பயணத்தை யா ரசூலல்லாஹ் நீங்கள் என்னின் பக்கம் வாருங்கள் என்ற அந்த ஒரு பயணத்தை அவர்களுக்கு அவனே புராக் என்ற வாகனத்தை அனுப்பி அவர்களுடைய போக்குவரத்திற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் துணையாக அனுப்பி இருக்கிறான் என்றால் அவன் அவர்களின் மீது எவ்வளவு பேரன்பு வைத்திருக்கிறான் என்பது நம்மால் உணர முடியும். எனவேதான் அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறி காட்டுவார்கள், சாரே ஜஹான் சாஹ்தா ஹை துஜ்கோ, அனைத்து உலகங்களும் அனைத்தும் உன்னை விரும்புகிறது. தும்தோ சாஹ்தா ஹை ஹமாரே ஹுசூர் கோ, நீயோ எங்களுடைய இருளோகத்தின்ற சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் நீ விரும்புகிறாய் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் யா மூசா யா இப்ராஹிம் என்றெல்லாம் அழைத்திருக்கின்றான். ஆனால் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பெயர் உச்சரிக்கப்படும் பொழுது அது அவனினுடைய பெயரோடு கலந்து அவனினுடைய பெயரோடு சேர்ந்து வர வேண்டும் என்பது அவனினுடைய ஆசை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும்போது சொல்லுவான், லா தஜஅலு துஆ ரசூலி பைனகும் கதுஆ பஅதிக்கும் பஅதா, உங்களுக்கு மத்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் அழைப்பதை உங்களில் ஒருவரை அழைப்பதை போல் நீங்கள் அழைக்க வேண்டாம். அதாவது யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக நீங்கள் அவர்களை அழைக்க வேண்டாம். தந்தை என்றோ பாட்டனார் என்றோ நீங்கள் அழைக்க வேண்டாம். மாறாக யா ரசூலல்லாஹ் என்று அழையுங்கள். இதில் அவனுடைய பெயர் கலந்திருப்பது அவனுக்கு ஒரு பேரன்பினுடைய பேர் என்பது நமக்கு வெளிப்படுகிறது. நீங்கள் யா ரசூலல்லாஹ் என்று அழையுங்கள், யா ஹபீபல்லாஹ் என்று அழையுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுவான். அதே போன்றுதான் சஹாபாக்களும் சரி அவர்களினுடைய பின்தொடர்ந்து வரக்கூடிய தாபிஈன்கள் தபூ தாபிஈன்கள் இமாம்கள் என அனைவர்களும் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பேரன்பில் பேரின்பத்தை கண்டார்கள். சய்யிதுனா ஹஸ்ஸான் இப்னு தாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் அமர்ந்திருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகத்தையும் பார்ப்பார்கள், அந்த முழு நிலவையும் பார்ப்பார்கள், பௌர்ணமி நிலவையும் பார்ப்பார்கள். சொல்லுவார்கள், ஷபீஹுக பத்ருல் லைலி யா ரசூலல்லாஹ், உங்களினுடைய முகத்திற்கு யா ரசூலல்லாஹ் இந்த பத்ர், இந்த முழு நிலம், இந்த முழு பௌர்ணமி உங்களுடைய முகத்திற்கு ஒப்பாகிவிட்டது என்பதாக சொல்லிவிட்டு, இல்லை இல்லை யா ரசூலல்லாஹ் பல் அந்த அன்வர், நீங்கள் அதைவிடவும் அன்வர், நீங்கள் அதைவிடவும் பிரகாசிக்கக்கூடியவர்கள் யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்றென்றும் நீங்கள் ஜொலிக்கக்கூடியவர்கள் யா ரசூலல்லாஹ், உங்களின் மூலமாக நாங்கள் ஜொலிக்கிறோம் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஹபீப் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனில் அறிமுகப்படுத்தும் பொழுது சிராஜும் முனீரா என்பதாக அறிமுகப்படுத்தி காட்டுவான். அதாவது சூரியனினுடைய ஒளி என்பது காலையில் வரும், மாலையில் மறைந்துவிடும். சந்திரனுடைய ஒளி மாலையில் வரும், இரவில் வரும், காலையில் மறைந்துவிடும். ஆனால் ஒவ்வொரு ஆட்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சூரியனோடும் ஒப்பிடுகிறார்கள், சந்திரனோடும் ஒப்பிடுகிறார்கள். ஆனால் அதற்கும் மேலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஹபீபின் மீது கொண்ட அந்த பேரின்பத்தின் மூலமாக சிராஜும் முனீரா என்பதாக சொல்லி காட்டுகிறான். இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் எழுதி காட்டுவார்கள், சிராஜும் முனீரா என்று சொன்னால் சிராஜ் என்றாலும் ஒளி, முனீர் என்றாலும் ஒளி. சிராஜும் முனீரா என்று சொன்னால் சூரியனினுடைய ஒளியும் சந்திரனினுடைய ஒளியும் கலந்ததாக இருக்கக்கூடிய ஒளி என்பதாக சொல்லி காட்டுவார்கள். இதனுடைய அர்த்தம், என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் மாத்திரம், ஒரு காலத்தில் மாத்திரம் ஒளி வீசக்கூடியவர்கள் அல்ல, மாறாக அவர்கள்
எப்பொழுது நாம் அவர்களை பின்பற்றினாலும், எப்பொழுது நாம் அவர்களை பிடித்து நடந்தாலும் நமக்கு மோட்சம் என்பது நிச்சயமாகப்பட்டது என்பதாக எந்நேரமும் ஒழிக்கக்கூடியவர்கள், எந்நேரம் ஜொலிக்கக்கூடியவர்கள் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிராஜம் முனீரா என்பதாக சொல்லி காட்டுவான். இன்னும் சய்யிதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களை போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பேரின்பம் கொண்டவர்கள் யாரும் இல்லை என்பதாக சொல்லி காட்டுவார்கள். நமக்கெல்லாம் தெரியும், அவர்கள் குகையில் இருந்திருக்கும் போது ஒரு பாம்பு அவர்களினுடைய காலில் கொட்டிவிடும். ஆனால் அந்த பாம்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வந்ததும் காதலின் காரணத்தினால்தான், இவர்கள் அந்த பாம்பை தடுத்ததும் அந்த காதலின் காரணத்தினால்தான். ஆக மொத்தத்தில் இந்த காதலில் ஏற்பட்ட மோதலில் உண்டாகியது சய்யிதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் அந்த அந்தஸ்து. சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய ஒரு அந்தஸ்தை நாம் ஒரு தராசினுடைய ஒரு தட்டில், இன்னும் உலகத்தார்கள் அனைவர்களினுடைய அந்தஸ்தை தராசினுடைய வருத்தத்திலும் வைத்தாலும் கூட சய்யிதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய அந்தஸ்து தான் உயர்ந்ததாக இருக்கும் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். ஏனென்று சொன்னால் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் கேட்பார்களாம், நீங்கள் ஒரு நாள் அந்த குகையில் இருந்த அந்தஸ்தை மட்டும் தாருங்கள், நான் என் வாழ்நாளில் உள்ள அனைத்து அந்தஸ்தையும் தருகிறேன் என்பதாக சொல்லி அந்த ஒரு அமலை மட்டும் கேட்பார்களாம். சய்யிதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிவிடுவார்கள், என்னை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குகையில் அமர வைத்து அந்த சம்பவத்தை எனக்கு தந்திருக்கிறான், என்னுடைய ஹபீபின் மீது உள்ள முஹப்பத்தை நான் யாருக்காகவும் விட்டுக் கொடுப்பதாக இல்லை என்பதாக சொல்லிவிடுவார்கள். சய்யிதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய வாசல், வீட்டினுடைய வாசல் பெரும்பாலும் திறந்தேதான் இருக்கும் என்பதாக சொல்வார்கள். ஏனென்று சொன்னால், ஒருவேளை என்னை தேடி என்னுடைய ஹபீப் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் பொழுது எங்கு அவர்கள் காத்திருக்க வேண்டியது நேர்ந்து விடுமோ என்பதற்காக எப்பொழுதுமே திறந்திருக்குமா. சய்யிதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரிற்காக பொருட்களை கேட்பார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய வீட்டில் பாதியை வைத்துவிட்டு மீதி மொத்தத்தையும் கொண்டு வந்து விடுவார்கள். ஆனால் சய்யிதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனைத்தையும் கொண்டு வந்து ஒப்படைத்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், அனைத்தையும் கொண்டு வந்து விட்டீர்கள், இப்பொழுது உங்களின் வீட்டில் என்ன இருக்கிறது, உங்களுக்காக என்ன இருக்கிறது என்பதாக கேட்கும் பொழுது சய்யிதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய பதில், அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் நான் எனது வீட்டில் எனக்காக வைத்திருக்கிறேன் என்பதாக சொல்வார்கள். இதை குறித்து அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், பர்வானா குச்சரா புல்புல் கேலியே புல்பஸ், அபூபக்கர் சித்திக் கேலியே அல்லாஹ் கி ரசூல் பஸ் என்பதாக சொல்வார்கள். எப்படி வண்ணத்து பூச்சி இருக்கு, இந்த விளக்கும் விட்டில் பூச்சி இருக்கு, அந்த விட்டிலும் ஒளி வீசக்கூடிய அந்த விட்டிலும் வண்ணத்து பூச்சி இருக்கு, அது தேன் குடிக்கக்கூடிய பூவும் போதுமாக இருக்கிறதோ, அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அருமந்த தோழர் சய்யிதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவர்களினுடைய அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய ரசூலும் போதுமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக சொல்வார்கள். இன்னும் நமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் கண்டு நினைவிலும் காணக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை தரட்டும். நாம் சிறிது நேரம் முன்னால் ஓதிய திக்ரில் கூட நாம் சொல்லுகிறோம், ஆனால் பேரன்பினுடைய பேரின்பம் இல்லாததன் காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹுசூரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிராவதை நம்மால் பார்க்க இயலவில்லை. ஆனால் உண்மையாக பேரன்பின் பேரின்பத்தில் லயித்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பார்கள். திக்ரில் நாம் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லியதற்கு பின்பும் அல்லாஹ் என்பதை அல்லாஹ் என சொல்லி தந்தது யார் என்பதாக நாம் சிந்தித்து பார்த்தால் நம்முடைய சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எனவே தான் நாம் சொல்கிறோம், குல்லுல் குலூபி இலா ரசூலி தமீலு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பக்கம் இங்கு இருக்கக்கூடிய அனைவர்களினுடைய கல்பங்களும் சாய்ந்ததாக இருக்கிறது. எனக்கு அதற்குண்டான சாட்சியம் அத்தாட்சியம் இருக்கிறது. ஆதாரம் என்னவென்று தெரியுமா? இதா தக்கரத முஹம்மதன் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய திருநாமத்தை நீங்கள் மொழிந்தீர்கள் என்றால் தபகா துமூஉல் ஆஷிகீன தஸீலு, ஆஷிகீன்களினுடைய கண்ணீர் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நிகழ்வுகளும் சாய்ந்திருக்கிறது என்பதற்குண்டான ஆதாரம் என்பதாக சொல்வார்கள். பின்பு சொல்லிவிட்டு ஹனீஅன் லகும் யா ஸாகிரீன நபியக்கும், உங்களினுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஜியாரத் செய்வர்களே, அதாவது ஜியாரத் என்றால் சந்திக்கப்படுகிறவர்களே, உங்களுக்கு சுபச்சோபனம் உண்டாகட்டும் என்பதாக சொல்வார்கள். நாம் பேரன்பில் பேரின்பத்தில் உண்மையாக லயித்தவர்களாக இருந்தால் நம்மாலும் இந்த இரு பாவம் நிறைந்த கண்களால் பாரும் போற்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியும். சொல்லிவிட்டு ஆபாக்கள் சொல்லித் தருவார்கள், ஹாதா ரசூலுல்லாஹி வ ஹாதல் முஸ்தபா, இவர்கள் தான் நம்முடைய ரசூலுல்லாஹ், இவர்கள் தான் பரிசுத்த தூதர் என்பதாக சொல்லிவிட்டு ஹாதல்லதி, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியுமா, தஷர்ரஃப பிஹி ஜிப்ரீல், இவர்களால் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் சிறப்பு பெற்றார்கள். ஹாதல்லதி காலல் இலாஹு பிஹக்கி, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களினுடைய விஷயத்தில் சொல்கிறான், யா கைர மபஊதி வ நிஅமர் ரசூல், ரசூல்மார்களால் மிக சிறந்தவர்களே, அனுப்பப்பட்டவர்களால் மிக கைரானவர்களே என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகிறார் என்பதாக சொல்வார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இதயத்திலும் இதய வேந்தர் ஈருலகத்திற்கு சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்மையான பேரன்பில் பேரின்பத்தை கொள்ளக்கூடியவர்களாக ஆக்கி நாளை அவர்களுடைய திரு ஷஃபாஅத்திற்கு தகுதியானவர்களும் நாளை அவர்களோடு சுவனத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிஜாஹி நபியில் அமீன் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. Alhamdulillahi Rabbil Alamin, wal aqibatu lil muttaqin, wassalatu wassalamu ala sayyidil mursalin, sayyidina Muhammadin sallallahu alaihi wasallam. Allahu Akbar. وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. والصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه ورسوله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் அஹ்மதே முஜ்தபா முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள்
சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரித்தான பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, தாங்கள் இருக்கும் இடங்களில் இருந்தும் இந்நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதர்களின் நினைவாக புனிதமிகும் சபையில் நம்மை ஒன்றுகூடச் செய்திருப்பதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான உத்தம திருத்தூதர் காத்தமுன் நபியின் கர்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூடக்கூடிய நசீபையும் பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடும் வல்ல ரஹ்மானின் எல்லா விதமான வளங்களையும் பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபுள்ள மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கியருள் புரிவானாக. மரணிப்பதற்கு முன்னால் காபத்துல்லா சென்று பல முறை ஹஜ்ஜு செய்யும் பாக்கியத்தையும் மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நனவிலும் புனிதமா மதீனா நகரம் சென்றும் தியாரத்து செய்யும் பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வாழ்வில் நிறைவாக தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கும் இறைநேச பெருமக்களில் ஒருவரான மகான் வரகவி காசிம் புரவரப்பா ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய நினைவு நாளை ஒட்டி இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களின் மீது அவன் கொண்டிருக்கும் பேரருளால், மாபெரும் கிருபையால் தக்க சமயங்களில் நல்லோர்கள் நாதாக்களை இப்புவியில் வரச் செய்து அவர்களின் மூலம் உயிரற்ற உள்ளங்களை உயிர்ப்பிக்க செய்கின்றார். அந்த விதத்தில் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய பாரம்பரியத்தில் வந்துதித்த ஹஜ்ரத் சையீத் அப்துல் காதிர் லப்பை ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களின் மகனாக நம்முடைய மகான் வரகவி காசிம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் உலகத்திலே அவதரிக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மக்களை தனக்கென்று அவன் தேர்ந்தெடுத்து விடும் பொழுது அதற்கான சில சூழல்களை, அதற்கான சாத்தியக்கூறுகளை அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பிறப்பிலிருந்தே வெளிப்படுத்தி விடுகின்றார். அந்த விதத்தில் மகான் வரகவி காசிம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் சிறு வயதிலேயே ஒழுக்கமும் மார்க்க அறிவும் ஞானமும் பெற்றவர்களாக திருமறையை சீராக சரியாக கற்றுத் தேர்ந்து மார்க்க
சட்டதிட்ட நூல்களையும் சீரான விதத்தில், பூரணமான விதத்தில் கற்று பயின்று ஒரு ஒழுக்கமுள்ள, ஒரு நெறிமிக்க ஒரு இஸ்லாமியருக்கான முழுமையான ஒரு அம்சத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். காலப்போக்கில் அவர்களுக்கு வரகவி என்ற ஒரு சிறப்பு பட்டமும் கிடைக்கப் பெறுகிறது. அருள்கவி என்ற ஒரு பெயரும் அவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. அதற்கான காரணங்களை எல்லாம் நாம் பார்த்தோம் என்றால், அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுடைய வாழ்க்கையே நமக்கெல்லாம் ஒரு அழகிய பாடங்களை நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். நாதாக்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். இப்படியெல்லாம் அப்படியெல்லாம் வாழுவது சாத்தியமில்லை என்று சிந்திக்கக்கூடிய சில அறிவுகளுக்கு, இல்லை, இப்படியும் வாழ முடியும், இப்படியும் வழிபட முடியும், இப்படியும் வாழ்ந்து காட்ட படைப்புகளால் முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர்கள் இறைநேச பெருமக்கள். கவிதைத்துவத்தில் ஆர்வம் கொண்டவர்கள், தமிழ் இலக்கியத்தில் மிக்க ஆர்வமுடையவர்கள். கவிதை என்றாலே, இலக்கிய சூழல் என்றாலே, பாடல்கள் என்றாலே பல பேர்களுக்கு ஒரு திகட்டக்கூடிய விதத்தில் இருக்கலாம். இஸ்லாம் அங்கீகரித்த, மார்க்கம் அனுமதித்த நிலையில் பாடல்கள், கவிகள் இவைகள் வரவேற்கக்கூடியதாக இஸ்லாம் வரவேற்றிருப்பதாக நாம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாகவும் அவர்களுடைய பொன்னொழிகளின் மூலமாகவும் அறிய முடியும். ஒரு கவிஞராக ஒருவர் சமூகத்தில் இருப்பது, இஸ்லாத்தின் பார்வையில், இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு கவிஞர் இருப்பது, ஒரு கவிஞர்களுடைய ஒரு கூட்டம் இருப்பது, ஒரு போர் படைக்கு யானை படை இருப்பது போன்றது என்பார்கள் வரலாற்று பெருமக்கள். இஸ்லாம் எங்கெல்லாம் வான் கொண்டு தடுக்கப்பட்டதோ அப்பொழுது அந்த தடுப்பாட்டம் என்ற விதத்தில் யுத்தம் செய்ய வேண்டிய கட்டம் ஏற்பட்ட பொழுது பல யுத்தங்கள் எந்த விதமான வாளுக்கு வேலை இல்லாமல், அம்புக்கு வேலை இல்லாமல், இஸ்லாமிய படையில் இருந்த கவிஞர்களினுடைய கவிப்பாக்களை கேட்டு இரவோடு இரவாக தங்களுடைய கூடாரங்களை அவர்கள் சுருட்டிக் கொண்டு ஓடிவிட்டார்கள் என்பதாக வரலாறு நமக்கு சொல்லி காட்டும். எதிரிகளினுடைய, இஸ்லாமிய எதிரிகளினுடைய உள்ளத்தில் தன் கவி வார்த்தைகளால் இஸ்லாத்தை பற்றி உண்டான ஒரு அதிர்வலையை அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தியதற்கு இந்த கவிதைகள் மிக முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சமூகத்தில் கவிஞர்களினுடைய ஒரு பெரும் பட்டாளமே இருந்திருக்கிறார். அதனுடைய தலைமை பொறுப்பேற்றவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஹஜ்ரத் சையதுனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் சையதுனா கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்,
ஹஜ்ரத் சையதுனா கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா, ஹஜ்ரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா போன்ற பெருமானாரின் சபையில் கிட்டத்தட்ட 27-30 கவிஞர்கள் இருப்பார்கள் என்பதாகலாம் நமக்கு சொல்லித் தரப்படும். நாம் பேர் குறிப்பிட்டதெல்லாம் ஒரு தலைமைத்துவத்தை அலங்கரித்தவர்கள். அந்த கவிதைகளின் மூலமாக இஸ்லாமிய கொள்கைகள் விவரிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய சட்டதிட்டங்கள் விவரிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய சித்தாந்தங்கள் விவரிக்கப்பட்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான இஷ்கும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அகீதா என்ற ரீதியில் எப்படியெல்லாம் அவர்களை நாம் மதிக்க வேண்டும், அவர்களுக்கான அந்தஸ்துக்கள் என்ன, தரஜாக்கள் என்ன என்பதெல்லாம் ஒரு பாடமாக இருப்பதை கவியாக படித்து நம்முடைய மனதிற்கு குளிர்ச்சியையும் மனதில் அப்படியே பதிந்துவிடும் விதத்திலும் நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார்கள். எல்லா மொழிகளிலும் ஏராளம், நாம் அறிந்த விதத்தில் அரபியில் இப்படி ஏராளமான கவிதைகள். குர்ஆனை படிக்கும் பொழுது நமக்கு அப்படி ஒரு ஆனந்தம் ஏற்படும். வித்ரியாவை படிக்கும் பொழுது நமக்கு அப்படி ஒரு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஏற்படுகின்றது. நோன்பினுடைய சடவு நமக்கு தெரிவதில்லை, நோன்பினுடைய களைப்பு நமக்கு தெரிவதில்லை, மணிக்கணக்கில் நின்று தொழுதலுடைய சிரமங்கள் நமக்கு தெரிவதில்லை. அதையும் தாண்டி அந்த வித்ரியாவில் ஈடுபாடோடு அமர்ந்து, ஒழுக்கத்தோடும் அதவோடும் அமர்ந்து அதை இஸ்போடும் படிப்பதில் நாம் அடையக்கூடிய பேரானந்தத்தை நாம் அறிந்திருக்கிறோம். உருது மொழிகளிலும் இது போன்ற ஏராளமான கவிதை. நமக்கு முன்னால் பேசிய நம்முடைய இளவலர் கூட ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹஜ்ரத் சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில் இருந்த அந்த மஹப்பத், அந்த பிரியம் எப்படிப்பட்டது, பெருமானாரை அவர்கள் எந்த அளவுக்கு நேசித்தவர்களாக இருந்தார்கள் என்ற கருத்தினை விவரிக்கக்கூடிய விதத்தில், அழகிய விதத்தில் ஒரு உருது கவிதையை சொல்லி சென்றார். இப்படியாக கவிதைக்கும் கவிஞர்கள், கவிதையை கொண்டும் கவிஞர்களை கொண்டும் இஸ்லாமிய சித்தாந்தங்கள், இஸ்லாமிய சட்டதிட்டங்கள், இஸ்லாமிய கொள்கை நெறிமுறைகள் இந்த சமூகத்திற்கு இலகிய விதத்தில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. சிலர்களினுடைய உள்ளத்தில் படித்தல் பதியக்கூடியதாக இருக்கும். படித்தலில் அவர் ஆர்வம் கொண்டவராக இருப்பார். அவர் படித்து தெரிந்து கொள்வார். சிலர்களுக்கு படிப்பதென்றால் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அத்தகையவர்களுக்கு கேட்டு அறிவதில் அவர்களுக்கு ஆர்வம் இருக்கும். அவர்கள் இது போன்ற நிகழ்வுகள், சொற்பொழிவுகளின் மூலமாக. சிலருக்கு படிப்பதும் கசப்பு, இது போன்ற சபையில் அமர்ந்து செவிதாய்த்து கேட்பதும் அவர்களுக்கு கொஞ்சம் கசப்பாக இருக்கும். பாடல் போன்று இருந்தால் ரசித்து கேட்பார், அவருடைய உள்ளத்தில் இடம்பெறக்கூடியதாக இருக்கும் என்ற சூழலில் இருப்பார். அத்தகையவர்களுக்கு இது போன்ற இந்த கவிதைகளும் கவிஞர்களும் அவர்களுக்கு ஒரு துணையாக, ஒரு பலமாக, ஒரு பக்க பலமாக இருப்பதாக நாம் விளங்க முடியும். ரமையானவர்களே, பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சமயம் நாம் சொன்னது போன்று அந்த பெரும் கவிஞர்களில் ஒருவரான சஹாபி ரசூல் ஹஜ்ரத் சையதுனா கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரின் சமூகத்தில் வாடிய முகத்தோடு வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு வசனம் இறங்கியதாக நான் கேள்விப்பட்டேன். வஷ்ஷுஅராஉ யத்தபிஉஹுமுல் காவூன். கவிஞர்கள் இவர்களை மடையர்களை பின்தொடர்வார்கள், அறிவீனமானவர்களை இவர்களை பின்தொடர்வார்கள். அப்படியானால் அவங்க ஒரு கவிஞர், அப்ப நாங்கள் அந்த லிஸ்ட்ல உள்ள ஆட்களா என்பது போன்று கேட்க
பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை தோழருக்கு பதில் உரைக்கிறார்கள். இன்னல் முஃமின் ல யுஜாஹிது பிஸைஃபிஹி வ லிசானிஹி. அருமை தோழரே, பொதுவாக ஒரு முஃமின் என்பவர் மார்க்கத்திற்காக வானெடுத்தும் பாடுபடுகிறார், நாவாலும் பாடுபடுகிறார். தன்னுடைய பேச்சால், தன்னுடைய வார்த்தைகளால், தன்னுடைய பேச்சு வார்த்தைகளினுடைய நுணுக்கத்தால், தன்னுடைய பேச்சாற்றலால், தன்னுடைய நாவால் பாடல்களால், இப்படி பல விதத்தில் மார்க்கத்தை எடுத்துரைக்கக்கூடிய, மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய, மார்க்கத்தை வழிநடத்தக்கூடிய அந்த விதத்தில் முஃமின் ஒன்று வாள் கொண்டும் பாடுபடுகிறார், நாவு கொண்டும் பாடுபடுகிறார். நீங்கள் மார்க்கத்திற்காக நாவு கொண்டு பாடுபடக்கூடிய கூட்டத்தில் உள்ளவர்கள். இப்லாகுத்தீன், மார்க்கத்தை பிறர் வரையிலும் எடுத்து வைப்பதற்கு உரித்தான வேலை இந்த கவிதையின் வேலை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, நீங்கள் மார்க்கத்திற்கு உட்பட்டு மார்க்கத்தின் அகீதாவையும் மார்க்கத்தின் சட்டத்தையும் மார்க்கம் எதிர்பார்க்கக்கூடியதையும் உங்களுடைய கவிகளால் பேசக்கூடிய நீங்கள், பாடக்கூடிய நீங்கள் என்ற வசனத்தில் வரமாட்டீர்கள் என்பதாக தைரியமாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக நீங்கள் செய்து கொண்டிருந்த பணியை தொடருங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்தார்கள், எடுத்துச் சொன்னார்கள் என்றால் கவிதைக்கும் இஸ்லாத்திற்கும் உண்டான தொடர்பை நாம் விளங்குகின்றோம். இஸ்லாமிய பாடல்களுக்கும் இஸ்லாமிய சித்தாந்தங்கள், இஸ்லாமிய நெறிமுறைகள், நம்முடைய அகீதா, நம்முடைய கொள்கை ஒன்றுதான். இறைவனிடம் கையேந்துங்கள். யார் படிச்சா எப்படி படிச்சா அந்த இதுக்கு நான் போல நான் வெறும் வாசகத்தை எடுக்கிறேன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அப்படின்றது நமக்கு எல்லாம் தெரியும். இதை ரசித்தவர்கள், கலிமா சொன்ன முஃமினானவர்கள் மாத்திரமல்ல, அதையும் தாண்டியும் பல பேர்கள் இதை ரசித்திருக்கிறார்கள் என்றார். மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், மார்க்கத்தால் அப்பாற்பட்டவர். அவருடைய ஒரு பேச்சு கேட்ட அவர் சொன்னார், அவர் சார்ந்திருக்கும் மார்க்கம் இந்த பாடல்ல உங்களுக்கு தெரிஞ்சு. அவர் சொல்கிறார், நான் அந்த மார்க்கத்தை சார்ந்தவர். தட்டுங்கள், திறக்கப்படும், கேளுங்கள், இல்லை. அவர் சொல்கிறார், நான் சார்ந்த மார்க்கமும் கூட தட்ட வேண்டியது இருக்குது, கேட்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது இறைவனிடம் கையேந்துங்கள். கையை மேல தூக்கு போதும். நீ வாய் திறந்து கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை, மனசால நினைத்தாலே இறைவன் தருவான் என்பதாக விளக்கி, இந்த கருத்தில் எனக்கு இந்த மார்க்கம் எனக்கு ரொம்ப நேசமானதாக இருந்தது என்பதாக, நேசமாக இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த வார்த்தை, இந்த கவியின் வார்த்தை, ராகத்தோடு கூடிய இந்த வார்த்தை எந்த அளவிற்கு உள்ளத்தை தரிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக மொத்தத்தில் கவிதை இஸ்லாத்தின் அடிப்படையில், இஸ்லாமிய நெறிமுறையின் அடிப்படையில் அது அமைந்திருக்கும் பட்சத்தில் இஸ்லாமிய சித்தாந்தங்களையும் சட்டதிட்டங்களையும் இஸ்லாமிய கொள்கைகளையும் வெளிப்படுத்தக்கூடியதற்கு மிக வல்லதொரு வழி என்பதை நாம் உணர்கின்றோம். அந்த வேளையை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபா பெருமக்களில் இருந்த கவிஞர்கள் செய்தார்கள், தாபீன்களில் உள்ளவர்கள் செய்தார்கள், தபூ தாபீன்கள் இன்று வரை அந்த வரிசையில் வந்தவர்கள் தான் நம்முடைய மகான் வரகவி காசிம் புலவர் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. தமிழின் மீது மிக பற்றுடையவர்கள், ஆர்வமுடையவர்கள். தமிழ் ஆசிரியரிடத்தில் அவர்கள்
பாடம் படிக்கிறார்கள். ஒரு வருஷம் நம்ம சொல்றது புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம். அப்ப தன்னுடைய ஆசிரியர் திருவடி கவிராயர் இடத்திலே அவர்கள் தமிழ் இலக்கணம் இலக்கியங்களை சீராக முறையாக கற்று வருகிறார்கள். அந்த கற்கக்கூடிய அந்த ஆசிரியரிடத்திலும் அவர்கள் நடந்து கொண்ட ஒழுக்க முறை, அவர்கள் கையாண்ட ஒழுக்க சூழல்கள் ஆசிரியரையே தன்பால் கவர வைத்தது. திருவடி கவிராயர் இடத்திலே மிக உகப்புக்குரிய நெருக்கத்திற்குரிய மாணவராகவும் இருக்கிறார்கள். திருவடி கவிராயர் ஒரு நாள் அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழை முருகபக்தர் அவர் தன்னுடைய முருகனின் மீது அவர் திருப்புகழ் பாடியிருக்கிறார். அது ஒரு அழகிய அம்சத்தோடு கூடியது. கவிராயர் திருவடி கவிராயர் அந்த திருப்புகழை படித்து மகிழ்ந்து ஒரு கட்டத்தில் இப்படி சொல்கிறார், இந்த திருப்புகழுக்கு மறுப்புகழ் ஏதும் உண்டோ? யாரேனும் இதற்கு மறுப்புகழ், இதற்கு நிகராக யாரேனும் ஒருவர் படித்திருக்கிறார்களா? கவிதை இயற்றி இருக்கிறார்களா? இயற்றத்தான் முடியுமா என்பதாகலாம் அவர் பேசுகிறார். பேசப்படும் சபையில் நாயகத்தின் வழிவந்த ஹஜ்ரத் சையதுனா காசிம் புலவர் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீற்றிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சங்கடத்தை கொடுத்தது. ஏனென்றால் பொதுவாக பிரபலமான ஒரு விஷயம், அருணகிரிநாதர் பாடிய அந்த திருப்புகழ் அவருடைய ஆற்றலால் எழுதப்பட்டது, அவருடைய திறமையால் எழுதப்பட்டது என்பதையும் தாண்டி தம் தெய்வத்தின் அருள் பெற்று அந்த அருளால் இது எழுதப்பட்டது என்பதாக அன்றைய நம்பிக்கை. நினைக்கிறாங்க, தன் ஆசிரியர் அருணகிரிநாதர் கவிதைகளை படித்து திருப்புகளை படித்து விட்டு இதுக்கு மறுப்புகள் உண்டோ, இதற்கு மறுப்புகள் யாரேனும் எழுத இருக்கிறார்களா, எழுதத்தான் முடியுமா என்பதாக இப்படி கேட்டது அவர்கள் அருணகிரி திருவடி கவிராயர் இப்படி கேட்டது, அந்த அருணகிரிநாதனுடைய திருப்புகள் குறித்து கேட்டது நெருடலை கொடுத்தது. சிறுபிராயத்திலேயே மார்க்கத்தை நன்கு கற்று தேர்ந்ததினால், மார்க்க சட்டத்திட்டங்களை அறிந்திருந்ததினால், மார்க்கத்தினுடைய கொள்கையை விளங்கி இருந்ததினால் இங்கே நினைக்கிறார்கள், பாத்திலுக்கு இப்படி ஒரு சக்தி இருக்கும் என்றால் என் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வேண்டி, அவர்களிடத்தில் உதவி தேடி நான் கவிதை எழுதத் தொடங்கினால் எனக்கு இந்த அருள் பேரருள் கிட்டாமலா போய்விடும். பாத்திலுக்கு இத்தகைய சக்தி இருக்கும் என்றால் ஹக்கிலும் ஹக், உண்மையிலும் உண்மை, சத்தியம், அந்த சத்தியத்தின் அடிப்படையில் நான் பூமானிடத்தில் வேண்டி அவர்களின் உதவி நாடி அவர்களின் அருள் பார்வை எனக்கு கிடைத்து விட்டால் இந்த திருப்புகளுக்கு மறுப்புகள் வந்து விடாதா? எனவே பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. தன் ஆசிரியரிடத்தில் அவர்கள் எடுத்து சொல்றாங்க, இதற்கு மறுப்புகள் என்னால் எழுத முடியும், இதற்கு மறுப்புகள் என்னால் இயற்ற முடியும்.
இப்போ திருக்கவிராயர் கேட்கிறார், திருவடி கவிராயர் கேட்கிறார், ஆசிரியர் உன்னால முடியுமா? முடியும். அப்போ ஒரு சின்ன நகைப்புடன், சிறிய நகைப்புடன், சரி பார்க்கணும், எழுதி பார்க்கலாம். நேராக வருகிறார்கள் மகான் வரகவி காசிம் புலவர் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உது செய்கிறார்கள், 2 ரக்காத் தொழுகிறார்கள், நாயகத்தை அழைக்கிறார்கள். நாயகத்தை அழைக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எனக்கு தாங்களே அருள் பார்வை செய்ய வேண்டும், தாங்களே எனக்கு அருள் கிருபை செய்ய வேண்டும். இந்த சவாலை நான் நிதர்சனப்படுத்துவதற்கு தங்களுடைய பேர் உதவி எனக்கு வேண்டும், அருள் புரிவீர்களாக என்று மன்றாடுகிறார்கள். 1 நாள், 2 நாள், நாட்கள் தொடருகிறது. ஒரு நாள் அதிகாலை, ஒரு நாள் காலை தன்னுடைய ஃபஜ்ரினுடைய தொழுகையை நிறைவு செய்து சிறு நேரம் கழித்த பின்னால் படுத்து கண்ணயர்ந்தவர்களின் கனவிலே நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்சி தந்ததோடு மாத்திரம் அல்ல, அவர்கள் வேண்டியதை வார்த்தை எடுத்து கொடுத்து தொடங்கி கொடுக்கிறார்கள். பகரும் அப்படின்னு தொடங்கினார். கண் விழித்த செய்தனா மகான் காசிம் புலவர் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆனந்தத்தில், சந்தோஷத்தில் அந்த பகரும் என்று பெருமானார் எடுத்து கொடுத்த அந்த வார்த்தையை கொண்டே நாமே மற்றமே எழுதுவான பெருமானாரின் திருப்புகழையே பாடுவோம் என்ற விதத்தில் அவர்கள் பெருமானாரை புகழ்ந்து கவிதை படிக்கிறார்கள், எழுத தொடங்குகிறார்கள். பகரும் நமக்கெல்லாம் தெரியும், பகிர்ந்து கொள்ளுதல், பகருதல், ஒருவருக்கொருவர் பொருளை, கருத்தினை பகிர்ந்து கொள்ளுதல் என்ற பொருள், ஆரம்பிக்குதல், தொடங்குதல் என்ற பொருளை கொடுக்கும். இந்த வார்த்தையை கொண்டும் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடங்கி கொடுக்க மகான் காசிம் புலவர் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே ஒன்றின் பின் ஒன்றாக வரிகளை கோர்த்து கொண்டே செல்கிறார்கள். 141 பாடல்கள் உள்ளடங்கிய ஒரு திருப்புகழை அவர்கள் தயார் செய்கிறார். இதில் இன்னொரு விசேஷம், மகான் அவர்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய, கற்றுத்தரக்கூடிய வழிமுறைகள், இக்கட்டு வந்தால் இறைவனிடத்தில் கையேந்துகின்றோம், இறைவனிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய தகுதி இருக்கிறதா, நாம் கேட்டால் இறைவன் சமூகத்தில் அங்கீகாரம் வரக்கூடிய விதத்தில் உண்டான யோக்கியதை நமக்கு இருக்கிறதா இல்லையா, அல்லாஹ்வுக்கு வெளிச்சமானது, நமக்கு சில சிபாரிசுகள் தேவை. பெருமானாரிடத்தில் நாம் உதவி தேடல், பெருமானாரிடத்தில் நேரடியாக உதவி தேடல், எல்லாவற்றுக்கும் நமக்கு குர்ஆன் நமக்கு சொல்லித் தரக்கூடிய வார்த்தைகள், யா அக்ரமல் ஹல்கி மாலி மன் அதூது பிஹி சிவாக இந்த ஹுலூலில் ஹாதிதில் அமமி. நெருக்கடின்னு வந்துட்டா நமக்கு வழி இல்லை. நெருக்கடின்னு வந்துட்டா யா ரசூலுல்லாஹ், உங்களினுடைய சமூகமே நான் தஞ்சம், உங்களிடத்திலேயே நான் கேட்கும் அளவிற்குரியவன், எனக்கு தாங்களே உதவி புரிந்தாக வேண்டும் என்ற விதத்தில் இது வெறும் வார்த்தைக்காக மட்டுமல்ல, இதுவே நமக்கான அகீதா, இதுவே நமக்கான கொள்கை என்பதை ஆணித்தரமாக நமக்கு காட்டி தந்தவர்கள் பலர். உதாரணங்கள், பல நிகழ்வுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடந்தது, பெருமானாருடைய காலத்திற்கு பிறகு சஹாபாக்கள் காலத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒன்று இருந்தால்
நம் கண் முன்னால் நாம் வசிக்கும் நம்முடைய ஊரில் வாழ்ந்த பெருமகனாரினுடைய வாழ்க்கை நமக்கு அதை விட ஒரு பெரிய பாடம் இல்லையா? கண்ணுக்கு முன்னால் உண்டான ஒரு பாடம், ஒரு பாடசாலை, ஒரு ஆசிரியராக நமக்கு திகழ்கிறார்கள். அவர்கள் கேட்ட விதம், இறைவன் சமூகத்திலிருந்தும் பெருமானாரினுடைய பேருதவி வந்து கிடைத்த ஒரு சூழல்கள், 1 2 என்ற பாடல்கள் அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. சரியாக ஒரு 38வது ஒரு பாடல். அந்த பாடலில் நம்முடைய மகான் ஷேக் காசிம் புலவர் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கப்பதி என்று தொடங்குகிறார். மக்கப்பதிக்கு அதுக்கு அடுத்து என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சும்மா வார்த்தையை போட்ட முடியாது. பொருத்தமா இருக்கணும், கருத்தும் பொருந்தணும், வார்த்தை நயமும் இருக்கணும், வார்த்தை அழகும் இருக்கணும். கவிதைக்கென்று சில கோட்பாடுகள் உண்டு. அந்த அடிப்படையில் மக்கப்பதிக்கும் என்று போட்டாச்சு. இதுக்கு அடுத்து என்னத்தை போடுறது, எந்த வார்த்தையை கொண்டு வருவது, எந்த கருத்தை எப்படி கொண்டு வருவது என்ற ரீதியில் சிந்திக்கிறார்கள். சிந்தனையில் மெய்மறந்து போய்விடுகிறார்கள். சிந்தனையில் ஆழ்ந்து மெய்மறந்து தன் வீட்டிலிருந்து வெளியிறங்கி நடக்கிறார்கள். மெய்மறந்து நடக்கிறார்கள். எங்க வந்து சேர்ந்துடுறாங்க? வரலாறு நமக்கு தெரியும். அந்த இடத்தினுடைய மகிமையை நாம விளங்கிதானே இருக்கிறோம். அந்த இடத்தை கொண்டு நாம என்ன பலன் பெற்றோம், அந்த இடத்தை நாம எப்படி மதிச்சோம் அப்படின்றதை நாம சிந்திக்க கிடப்போம். செல்கிறார்கள், காட்டு மகதூம் பள்ளியை அடைந்து விடுகிறார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குளத்திலும் மெய் மறந்து இறங்கி விடுகிறார்கள். மக்கப்பதிக்கும் என்ற விதத்திலேயே அந்த நடை மெய்மறந்த நிலையில் குளத்துக்குள் இறங்கி தண்ணீர் கரண்டை, முட்டுக்கால், இடுப்பு, நெஞ்சு என்பதாக இப்படியே தண்ணீரில் மூழ்கக்கூடிய அளவிற்கு மக்கப்பதி என்று சென்றவர்களை நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பிடித்து தன் இரு கரங்களால் முயற் சொர்க்கப்பதிக்கும் என்று எடுத்துக் கொடுத்து அவர்களை உணர்வுக்கு கொண்டு வருகிறார்கள். அதற்கு பின்னால் மகான் காசிம் புலவர் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் அங்கிருந்தும் வெளியேறி மக்கப்பதிக்கும் உயர் சொர்க்கப்பதிக்குமான ரசூலே என்ற விதத்தில் அவர்கள் தன்னுடைய வார்த்தையை அமைத்து அப்படியே அது நீண்டு சென்று சுமார் 141 பாடல்களை உள்ளடக்கிய அந்த திருப்புகழை நிறைவு செய்து தன் ஆசிரியர் திருப்புகழுக்கு மறுப்புகழ் உண்டோ, யாரேனும் படித்திருக்கிறார்களா, படிக்க முடியுமா என்பது போன்றெல்லாம் வீர முழக்கம் வழங்கிய பெருமையில் திளைத்த தன் ஆசிரியர் திருவடி கவிராயர் இடத்திலே கொண்டு போய் அதை ஒப்படைக்க அவர்களும் அதை படிக்கிறார்கள். மிக ஆனந்தத்தோடு தன் மாணவன் தன்னிடத்தில் இலக்கணம் இலக்கியம் பயின்றவர், தன்னுடைய அன்பு மாணவன், ஒழுக்கம் நிறைந்த மாணவன், ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடித்து வாழக்கூடிய தன் அருமை மாணவன் எழுதி வந்ததை அன்போடு, எல்லாம் இல்லை, வெறித்துவம் எல்லாம் இல்லை, எல்லாம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற விதத்தில் நியாயத்திற்கு என்று ஒரு சூழல் இருந்தது. நியாயத்திற்கென்று சில சூழல்கள் அமைந்திருந்தது. நியாயத்தை யார் செய்தாலும் நியாயம் என்றே சொல்லக்கூடிய, தவறை யார் செய்தாலும் அது தவறு என்றே சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கக்கூடிய வேளையில் திருக்கவிராயர் மகான் காசிம் புலவர் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த இளவல் கொண்டு வந்த அந்த கவிதைகளை படிக்கிறார். ஆனந்தத்தில் திளைத்து போகின்றார். ஆனந்தத்தில் திளைத்தவராக அனைத்தையும் படித்து முடித்து விட்டு தான் சொன்னார், அருணகிரிநாதரின் திருப்புகளுக்கு மறுப்புகள் உண்டோ, அந்த கவிகளுக்கு மறுகவி உண்டோ, அந்த கவிதைகளுக்கு மறுகவிதை
யாரேனும் எழுதி இருக்கிறார்களா? எழுதத்தான் முடியுமா, இயலுமா என்பதெல்லாம் சொன்னது நாம் தானே. ஆனால் இன்று தம்மானவரே அது போன்று ஒன்றை சமர்ப்பித்து விட்டார் நம் சமூகத்தில் என்று வியந்து பாராட்ட மறக்கவில்லை, பாராட்டுகிறார். அந்த பாராட்டையும் அவர் கவிதையாக சொல்கிறார். விண்மேல் கொடிகட்டி தாவு நல் காசிம் புலவர் கொழுங்கவியே என்று பாராட்டு. விண்மேல் கொடிகட்டி தாவு நல் காசிம் புலவர் கொழுங்கவியே என்று பாராட்டி உங்களினுடைய பேரும் புகழும் விண்ணில் ஓங்கட்டும் என்ற விதத்தில் அவர்கள் அந்த வார்த்தைகளை கவிதைகளின் மூலமாக பாராட்டு தெரிவித்து அன்று பெயர் வைத்தார் வரகவி. அன்று பெயர் வைத்தார் வரகவி. வரகவி என்றால் பொருள் என்ன? வரகவி என்றால் பொருள் என்பதை நாம் பார்ப்போம் என்றால், வரம் பெற்று கவிதை படிப்பவர், தன் திறமையால் அப்படின்றது இல்லை, வரம் பெற்று, அதிலும் தெய்வ வரம் பெற்று கவிதை படிக்கக்கூடிய ஒரு கவிதை ஆற்றல் உள்ள ஒரு பெருமகனையே வரகவி என்ற பெயர் அல்லது அருள் கவி. இவர் சொன்னார் அவர் நினைத்தது அல்லது அன்றைய அவரை போன்றவர்கள் நினைத்தது அருணகிரிநாதரினுடைய திருப்புகழ் அது அருணகிரிநாதரினுடைய திறமையால் அல்ல, அது தெய்வ சக்தியால், தெய்வ வரத்தால் எழுதியது என்ற அந்த சூழல் அங்கே இருக்க அது போன்ற வார்த்தை இங்கே சொல்கிறார். இது தெய்வ அருள் பெற்று, இறை அருள் பெற்று, அல்லது நீங்கள் அழைத்த உங்கள் நாயகத்தின் அருள் பெற்று நீங்கள் படித்த கவிதையாக்கும் என்பதாக, திருப்புகழாக்கும் என்று அவர் பாராட்டுகிறார். வரகவி என்ற பட்டத்தையும் வழங்குகிறார். அருள்கவி என்ற பெயராலும் அவர்கள் அறியப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இன்று வரையிலும் இந்த திருப்புகழுக்கு மறுப்புகள் இல்லை என்பது உலகம் அறிந்த உண்மை, நிதர்சனம். அன்றைய அருணகிரிநாதரினுடைய திருப்புகழுக்கு மறுப்புகள் இல்லை என்று வந்த பொழுது மகான் காசிம் வலியுல்லா அவர்களின் மூலமாக அதற்கான மறுப்புகளாக திருப்புகழ் பெருமானாரின் மீதுண்டான திருப்புகழ் வந்தது. இன்று வரையிலும் இந்த திருப்புகழுக்கு மறுப்புகள் இல்லை. நாம் சொல்வோம், இனி தயாமத்து வரைக்கும் கூட அதுக்கு மறுப்புகள் முடியாது. காரணம் என்னவென்றால், இது பெருமானாரினுடைய துவங்கி கொடுத்த பகரும் என்ற வார்த்தையால் துவங்கி கொடுத்த வார்த்தையாகும், கவிதை வரிகளாகும். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி ஒரு நிகர் என்பது நாம் சொல்ல முடியாதோ, அவர்களினுடைய ஒரு உயரத்திற்கு யாரும் இல்லை என்பதாக நாம் சொல்வோமோ, அதே போன்று அவர்களுடைய வார்த்தைக்கு நிகராகவும் யாருடைய வார்த்தை அமைய. பெருமானாரினுடைய முஅஜிசாவை மிஞ்சிய முஅஜிசாக்கள் யாருடைய முஅஜிசாவும், எந்த நபியினுடைய முஅஜிசாவும் இல்லை. பெருமானாரினுடைய வாக்குகள், வார்த்தைகளை மிஞ்சிய யாருடைய வாக்கும் வார்த்தைகளும் இல்லை என்பது அந்த அடிப்படையில் இப்படி தொடங்கப்பட்டதுதான் இந்த வரகவி காசிம் புலவர் வலியுல்லா ரலியல்லாஹு அவர்களுடைய திருப்புகழினுடைய சரித்திரம் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகான்களை அவர்களுக்குரிய ஸ்தானத்தோடு விளங்கி அவர்களுக்குரிய அந்தஸ்தை பரிபூர்ணமான விதத்தில் நாம் கொடுத்து மதித்து அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறைகளை, அவர்கள் சார்ந்திருந்த கொள்கை அமைப்புகளை, அவர்கள் நமக்கு தன் வாழ்க்கையின் மூலமாக கற்றுத்தந்த நெறிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. நாம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டோம், இளம் வயதிலேயே மார்க்கப்பற்றும் மார்க்கத்தினுடைய நெறிமுறைகளும் மார்க்க ஒழுக்கங்களும் நிறைந்தவர்களாக, சிறுபிராயத்திலேயே குர்ஆனை நன்கு கற்று தேறியவர்களாக, மார்க்க சட்ட திட்டங்களை எல்லாம் முழுமையாக படித்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள்
என்னிடத்தில் இன்று இந்த வரலாறையும் சொல்லி இன்றைய இளைஞர்கள் குறித்துண்டான செய்தியும் சிலரை சொல்லும்படி வேண்டிக் கொண்டதின் அடிப்படையில் நாம் சிந்திக்கின்றோம். அருமையானவர்களே, மகான்களினுடைய பெற்றோர்கள், மகான்கள் என்பவர்கள் இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட அடியார்கள் என்பது ஒரு புறம் இருக்க, அந்த மகான்மார்களை சிறு வயதிலேயே அவர்களினுடைய பெற்றோர்கள் வளர்த்த விதம், அவர்கள் வளர்ப்பில் காட்டிய அக்கறைகள், வளர்ப்பில் அவர்கள் கற்றுக் கொடுத்த முதன்மையான கல்விகள், நெறிமுறைகள், ஒழுக்கவியல்கள், ஒரு கட்டத்தில் இறைநேச பெருமக்கள்கள், இமாம் பெருமக்கள்கள் இவர்களை எல்லாம் நாம் பார்த்தோம் என்றால் யதீம்களாகவே இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் அவர்களினுடைய தர்பியத்தினுடைய முழு பொறுப்பும் தாய் மேற்கொண்டு ஒரு பெண்ணால் ஒழுக்கச் சீலராக, ஒரு பெண்ணால் மார்க்கம் முழுமையாக பயின்றவராக, ஒரு பெண்ணால் இறை சட்ட திட்டங்களை முழுமையாக தெரிந்தவராக, இறைவனினுடைய வழிபாடுகளில் முழுமையாக, மார்க்க நெறிமுறைகளில் முழுமையாக ஈடுபடக்கூடிய விதத்தில் ஒரு பிள்ளையை வார்த்தெடுக்க இயலும் என்பதை நிரூபித்து காட்டிய எத்தனையோ தாய்மார்கள் உண்டு, நிரூபித்து காட்டிய எத்தனையோ தந்தைகள் உண்டு. இன்று நாம் சிந்திக்கின்றோம், என்றும் என்றும் இந்த உலகம் இந்த சமூகத்திற்கு இளைஞர்கள் ஒரு முதுகெலும்பானவர்கள், இளைஞர்கள் உயிர் நாடியானவர்கள். முன்பு கூட ஒரு கட்டத்தில் இங்க பேசும்போது இதே சபையில் பேசிய நினைவு இருக்கிறது. ஹஜ்ரத் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இளைஞர்களை அழைத்து தாம் மேற்கொள்ள வேண்டிய பல சூழல்களுக்கு அபிப்பிராயம் கேட்பார்கள். ஒதுக்கப்பட மாட்டார்கள் அல்லது ஒதுங்கி இருக்க மாட்டார்கள். ஒதுங்கி இருக்காத விதத்தில் அவர்களை சமூகத்தில் அவர்களை கட்டி இழுத்த விதம் காரணம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த செயல் எதை காட்டுகின்றது? நாளைய தலைமுறை, இன்றைய இளைஞர்கள் இந்த சமூகத்தை கட்டி காப்பவர்கள், இந்த சமூகத்திற்கு ஒரு அரணாக இருப்பவர்கள், இந்த சமூகத்திற்கு ஒரு பேர் உதவியாக இருப்பவர்கள். ஒரே வரியில் நாம் சொன்னால் இந்த சமூகத்தினுடைய முதுகெலும்பானவர்கள் இளைஞர்கள். அருமையானவர்களே, இளமை பருவம் இறைவனினுடைய ஒரு மிக பெரும் அருட்கொடையான ஒரு பருவம். இளமை என்பது மிக உன்னதமான ஒரு நிஅமத். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய செயல் குறித்து பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நாளை மறுமையில 4 விஷயத்தை கேட்காம சபையை விட்டு நவுன்ற முடியாது, மனுஷரை விட்டு நவுன்ற முடியாது. 4 விஷயம். அதுல குறிப்பாக ஒன்று, தன்னுடைய இளமை குறித்து பதில் சொல்லாமல் மனுஷரை நவுன்ற முடியாது. மிக முக்கியமான 4 கேள்விகளில் இளமை ஒன்றாக இடம்பெற்றிருப்பது எதை காட்டுகின்றது? இறைவன் தந்த நிஅமத்தில் அது உன்னதமானது. நமக்கெல்லாம் தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி சொன்னா முதியவர்கள்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க, வாலிபர்கள் மட்டும் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. இப்படிதானே ஒரு பெண்மணி இடத்துல சொன்னாங்க, வயதான மூதாட்டி இடத்துல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகைச்சுவையாக, இறவிகளுக்கெல்லாம் சொர்க்கத்துல இடம் கிடையாது, நீங்களாம் போக முடியாது. ஒவ்வொரு இடம் ஆரம்பித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாந்தப்படுத்தி, இல்லம்மா நான் ஒரு தமாஷா சொன்னேன், அதாவது நீங்க கிளவியான இந்த தோற்றத்துல போக மாட்டீங்க, நீங்க குமரியாக நீங்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவீர்கள். சொர்க்கத்தில் இருக்கும் நிஅமத்துகள் எல்லாம் மிக உன்னதமானது. எந்த கண்ணும் பார்த்திராதது, எந்த காதும் கேட்டிராதது, எந்த கல்வும் சிந்தித்திராதது.
என்பதெல்லாம் நாம் சொல்கின்றோம். அப்படியானால் சொர்க்கத்தின் நியமத்துகள் மிக உன்னதமானது, உயர்வானது. அந்த உயர்வான நியமத்துக்களில் ஒன்றை பெருமானார் சொல்லித் தருவார்கள், வாலிபம். சொர்க்கத்தில் நுழைபவர் எல்லோரும் வாலிபராகவே நுழைவார். அந்த வாலிபத்தோடையே இருந்து கொண்டிருப்பார். மலைக்கு வருவாங்க, சொர்க்கத்துக்குள்ள போன உடனே சொல்லுவாங்க, நீங்க வந்துட்டீங்க, இனி உங்களுக்கு இந்த மரணம்ன்றது கிடையாது. நீங்க உள்ள வந்துட்டீங்க, இனி உங்களுக்கு ஆரோக்கியம் தான், உங்களுக்கு நோய்ன்றது கிடையாது. நீங்க உள்ள வந்துட்டீங்க, வாலிபராக உள்ள வந்துட்டீங்க, வாலிபராகவே நீங்கள் இருந்து கொண்டே இருப்பீர்கள். கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிறோம், கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிறோம். எவ்வளவு உன்னதமான ஒரு நியமத் இந்த வாலிபம். அது உன்னதமானது என்பதனால் அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக உயர்வான விதத்தில் அந்த நியமத்தை மறுமையிலும் ஆக்கி வைத்ததை கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லித் தருகிறார்கள் என்றால், இன்றைய கால சூழல் இளைய சமூகத்தை எங்கோ அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. அவர்களுடைய உணர்வுகள், அவர்களுடைய அறிவுகள், அவருடைய மூளைகள் சூறையாடப்படுகிறது. ஒன்றிலிருந்து அவருடைய வசிக்கும் வீட்டை அல்லது அவருடைய சொந்தமான இடத்தை அபகரிப்பதை விட கொடுமையானது அவருடைய அறிவை சூறையாடுவது. இன்று இளவல்களினுடைய அறிவுகள் மந்தமாக்கப்படுகிறது. உலகத்தினுடைய பல மோகமான சூழல்கள், மோகச் சூழல்கள், உலகத்தினுடைய ஒரு இன்பகரமான வாழ்க்கை, ஒரு பொழுதுபோக்கான வாழ்க்கையினுடைய இந்த சூழல்கள் நமக்கெல்லாம் தெரியும். குர்ஆன் நமக்கு இந்த உலகம் குறித்து சொல்லித் தரும். இந்த துனியா வாழ்க்கை லஹுவுன் வ லஹிபுன், விளையாட்டு, மீன் விளையாட்டு, அவ்வளவுதான். விளையாட்டுக்கான நேரம் எவ்வளவு? 24 மணி நேரமா விளையாடும். கேம், செல்போன் விளையாட்டு இல்லை, அது 24 மணி நேரம் விளையாடலாம். மைதானத்துல போய் விளையாடக்கூட விளையாட்டு, அதுதான் அல்லாஹ் விளையாட்டுன்னு சொல்றான். தெருவில் கிடந்து, கிரவுண்ட்ல கிடந்து விளையாடக்கூடிய இந்த விளையாட்டு ஒரு நாளில் அதிகபட்சமாக என்றாலும் கூட ஒரு நாளினுடைய 3இல் 1 பகுதி இருக்கலாம். அதுக்கு மேல முடியாது, கலைச்சிடும். அதிகபட்சமா சொன்னான். அந்த அளவுதான் இந்த உலகம். அப்ப இந்த சொற்ப உலகத்தில் நாம் எதை சம்பாதிக்க வந்தோம்? எதை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம்? எதை நோக்கமாக்கி கொண்டு வந்தோம்? எதை நோக்கமாக்கி கொண்டிருக்கின்றோம்? எதில் நம் பிள்ளைகளை நாம் ஈடுபடுத்துகின்றோம்? அல்லது எதில் நம் பிள்ளைகள் ஈடுபடுகின்றது அதை பார்த்தும் பாராமுகமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க நாம் கடமைப்பட்டோம். நவநாகரீகமான சூழல்களில் அதில் ஆபாசம் நிறைந்தவைகள், ஆசைகள் நிறைந்தவைகள், உணர்வுகள் அப்படியே சூறையாடப்பட்டு அவர்கள் இது போன்ற ஹலாக்கத்துக்குரியதில் தள்ளப்படும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கான பெற்றோராகிய நாம் அதை தடுப்பதற்கு என்ன முயற்சி எடுத்தோம்? ஒழுக்கம் இல்லாத ஒரு சூழலை இன்று நாம் பார்க்க முடியும். மதிக்கக்கூடிய சூழல்கள் இல்லை. ஒரு பெரியவர்களிடத்தில் பேச வேண்டிய ஒரு நளினம் இல்லை, ஒரு நெறிமுறை இல்லை. அவன் பேசுற பேச்சுக்கு எடுத்து சொல்லி அவனுக்கு புத்திமதி சொல்றதுக்கு கூட பிறருக்கு தயக்கமா இருக்குது. நம்ம இவன்கிட்ட சொன்னா ஏற்கமாறா பேசுவான் 4 பேருக்கு முன்னால, அது எதுக்கு அனுப்பிச்சா நமக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய அளவிற்கு சூழல் மாறி போய் விட்டது என்றால் இப்பதான் நமக்கு தெரியுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இப்படி சொன்னாங்க? தீமையை பார்த்தா ஒண்ணு வாயால தடுக்கணும் அல்லது கையால தடுக்கணும், குறைஞ்சபட்சம் மனசாலையாவது வெறுத்துட்டு போகணும்ன்றதா இல்லையா? இன்றைய இளவல்கள், இன்றைய இளைஞர் கூட்டத்தை பார்த்து நாம இப்படி கூட போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. சொல்ல முடியல. நம்ம பிள்ளைங்க தான், வேறு யாரோடைய பிள்ளை அல்ல.
நம் பிள்ளை, நம் சகோதரன் பிள்ளை, நம் சகோதரி பிள்ளை. ஆனால் அவர்களிடத்தில் நம்மால் எடுத்து சொல்ல முடியாத அளவிற்கு இன்றைய சூழல் மாறி இருக்கிறது என்றால் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குல்லுக்கும் ராஇன் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்தின். நாம் எல்லோரும் பொறுப்புதாரி. பிள்ளை என்பது ஒரு செல்வம். ஆனால் அந்த செல்வம் குறித்து அல்லாஹ் கேட்பான், பிள்ளை தந்தன அந்த பிள்ளை நீ எப்படி மதிப்பு, எப்படி நெறிமுறைப்படுத்தினாய், எப்படி ஒழுக்கம் கற்பித்தாய், எப்படி மார்க்கம் கற்பித்தாய், என்ன சொல்ல முடியும், என்ன சொல்ல இயலும்? ஒரு இடத்துல ஒரு சகோதரர், அவருடைய பிள்ளை 10, இன்னொரு ஒரு இடத்துல ஒரு பிள்ளை 12 மகன். இன்னும் குரான் ஓத தெரிய மாட்டேங்கிறாங்க. படிச்சிருக்கிறது எது படிச்சுட்டான்? 10 முடிச்சுட்டான். இன்னொரு இடத்துல உள்ள பிள்ளை 12 முடிச்சுட்டான். என்ன ஊட்டுகின்றோம்னா, அசல் தேவை நம்முடைய குர்ஆனை நாம் ஊட்டுகிறோமா? நமக்கான ஹதீஸை நாம் ஊட்டினோமா? மார்க்க சட்ட திட்டங்களை பல தடவை நாம் பேசுகின்றோம், பகிர்ந்து கொள்கின்றோம். பிள்ளைகளுக்கு முழுக்க சட்டங்கள் கூட முழுமையாக தெரியாதவர்கள் ஏராளம். நாளை அவர்களுடைய தொழுகைக்கு அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இல்லையா? தொடக்கோடு தொழுத தொழுகை இறைவன் சமூகத்தில் அங்கீகாரமாகுமா? அவனிடத்தில் நாளை தொழுகை குறித்து கேட்கப்படுகிறது. நீ இந்த நிலையில் இதை தொழுது இருக்கிறாய். ஒரு சாதாரணமா ஒரு முழுக்கு ஏற்படுவதை ஒரு சிறுநீர் கழுத்தமா நினைச்சுக்கிறாங்க. தெரியல, சட்டம் தெரியல. ஒரு நஜீஸோடு உண்டான சூழல்கள் என்னன்றது தெரியல. ஒரு தொழுகைக்கு எப்படி ஒரு சுத்தபத்தமான ஆடையோடு வர வேண்டும், எத்தகைய ஆடையோடு வர வேண்டும் என்பது தெரியவில்லை. ஒரு தொழுகையினுடைய அசல் சட்ட திட்டங்கள் தெரியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்து போன செய்திகள் நாம் பல தடவை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். 7 வயசான தொழுவ சொல்லுங்க, 10 வயசு ஆயிடுச்சுன்னா அடிச்சாவது தொழ வைங்க. ஏன்? பருவம் அடைந்து விட்டால் அவன் மீது உண்டான தொழுகை கடமை. அந்த கடமையான தொழுகைக்கான சட்ட திட்டங்களை அவன் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம். ஒரு தாயிடத்தில் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு தந்தையிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு சகோதரனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உறவுகள் குறித்து எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும், உறவுகளை தெரியாத நிலை. மார்க்கம் இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமையானவர்களே, பெரியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு சொல்வோம், நமக்கெல்லாம் ரோல் மாடல்கள் இறைநேசர் பெருமக்கள்கள், இமாம் பெருமக்களினுடைய பெற்றோர்கள். வாலிபர்களாக இருந்தால் சொல்வோம், நமக்கெல்லாம் இத்தகையவர்களுக்கெல்லாம் ரோல் மாடல் இறைநேசர் பெருமக்கள், அவர்கள் சிறுபிள்ளையில் வாழ்ந்த விதம். இமாம் பெருமக்கள்கள் அவர்கள் சிறுபிள்ளையில் வாழ்ந்த விதம். மகான் அவர்களை நாம் ஆரம்பத்தில் சொல்லும் போதே சொன்னோம், சிறு பிராயத்திலேயே குர்ஆனை நன்கு ஓத கற்று குர்ஆனினுடைய ஞானம் பெற்று மார்க்க ஞானம் பெற்றவர்களாக இருந்தார்கள். ஆரம்ப காலங்கள் அப்படி இருந்தது. இன்னைக்கு எங்க? இமாமுனா ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி நிறைவுபடுத்துகின்றேன். அருமையானவர்களே, இமாமுனா ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து சொல்லப்படும், ஹஃபிதுல் குர்ஆன் வ அனா இப்னு 7 சினீன். நான் 7 வயசுல குர்ஆன் ஹிஃப்ஸ் பண்ணிட்டேன். 7 வயதில் குர்ஆனை ஹிஃப்ஸ் பண்ணி முடித்து விட்டேன். ஊக்கம் கொடுத்தவர்கள் தாய், தந்தை இல்லை. இத்தகைய சூழலுக்கு அவர்களை வார்த்தெடுத்தவர்கள் அவங்களுடைய தாய். தான் ஒரு விதவையாக இருந்து கொண்டு, ஒரு விதவையாக ஒரு பெண் வாழ்க்கை கழிப்பது எப்படி, ஒரு விதவையாக வாழ்க்கையும் கழித்துக் கொண்டு தன் பிள்ளையையும் பராமரிப்பது எப்படி என்பது நாம் தெரிகின்றோம், நாம் அறிகின்றோம், நாம் விளங்குகின்றோம். ஆனால் எப்படி ஒழுக்க சீலராக 7 வயதுல நான் குர்ஆனை ஹிஃப்ஸ் செஞ்சிட்டேன். அடுத்து சொல்லுவாங்க, ஹஃபிதுல் முஅத்தா வ அனா இப்னு 10 சினீன். 10 வயசுல
இமாம் மாலிக் அவர்களினுடைய ஹதீஸ் தொகுப்பு முஅத்தாவை நான் மனனம் செய்து விட்டேன், படித்துட்டேன்றது இல்லை. நாம வாலிபராக எத்தனை ஹதீஸ படிச்சிருக்கோம், மனனம் செய்வது தூரம், எத்தனை ஹதீஸ படிச்சு வச்சிருக்கோம், எத்தனை ஹதீஸ் நம்முடைய பிள்ளைகளுக்கு இளவல்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். சொல்றாங்க 10 வயதில் முஅத்தா இமாம் மாலிக் அவர்களினுடைய ஹதீஸ் தொகுப்பு நான் மனனம் செய்து விட்டு சொல்லுவாங்க. நான் 10,000 ஹதீஸை மனனம் செய்வதற்கு முன்பு ஒரு மார்க்க விளக்கம் சொல்ல நான் இறங்கல அப்படின்னா 10,000 ஹதீஸை நான் மனனம் செய்வதற்கு முன்பு நான் எங்க இறங்கல, நான் மார்க்க விளக்கம் சொல்வதற்கு நான் இறங்கலன்றாங்க. ஆனால் அவங்க பத்மா கொடுக்க தொடங்கிய வருடத்தை குறிப்பிடப்படுகின்றது 18 வயசு. 18 வயசுல பத்மா கொடுக்க தொடங்கிட்டாங்க. இமாம் புகாரி ரலியல்லாஹு குர்ஆனுக்கு பின்னால் அஸ்ஹபுல் குதுப், அஸ்ஹபுல் கிதாப் இல்லையா? புகாரி எவ்வளவு பெரிய ஸ்தானம். அந்த ஹதீஸ் திரட்டி அந்த ஹதீஸ்கள்ல இவங்க சரியா இவங்க சரி இல்லையா, இவங்க சொல்ல கேட்கலாமா அவங்க சொல்ல கேட்கலாமா அப்படின்ற விதத்துல நான் எத்தனை வயசு சொல்றாங்க, 16-18 வயசுலயே அதுக்கு தகுதியானவர்களாக. இன்னைக்கு 16-18 வயசுல நம்முடைய பிள்ளைகள் அல்லது நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். குர்ஆனை அல்லாஹ் சொல்லுகின்றான், அஃபலா யததப்பருனல் குர்ஆன். குர்ஆனை குறித்து நீங்க சிந்திச்சு பார்த்தது இல்லையா? அதற்கு சொல்லித் தரக்கூடிய மார்க்கத்தை, சொல்லித் தரும் மார்க்க விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு எவ்வளவு நாம் ஆர்வமாக இருக்கிறோம். படிக்க வைக்கிறதுல தப்பு இல்லை. கால சூழல்களுக்கு படிப்பு அவசியம். படிக்கட்டும். ஒரு சமூகத்திற்கு ஒரு இன்ஜினியர் தேவை, ஒரு சமூகத்திற்கு ஒரு டாக்டர் தேவை, ஒரு சமூகத்திற்கு பல துறைகள் சார்ந்த அந்தந்த துறைக்குரியவர்களுக்கு சமுதாயத்திற்கு தேவை. ஆனால் அது மாத்திரமே நம்முடைய இலக்கு அல்ல. நம்முடைய இலக்கு துனியாவையும் தாண்டி ஆகிராவும் இருக்கிறது என்றால் அந்த ஆகிரத்தினுடைய இலக்குக்காக நம் இளவர்களுக்கு நாம் எதை கொடுத்திருக்கிறோம் என்பதையும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அவர்கள் இமாம் மாலிக் ரலியல்லாஹு அவர்களுடைய சபைக்கு போறாங்க, இங்கிருந்து பாடம் படிக்கிறாங்க. இமாம் மாலிக் ரலியல்லாஹு வந்து ஒரு ஆள் ஒரு சட்டம் கேட்டு வர ஒரு சட்டம் கேட்டு வருகிறார். என்ன சட்டம்? நானும் என்னுடைய மனைவியும் உட்கார்ந்து பேசிட்டே இருந்தோம். என் மனைவிக்கு அவளுடைய அழகின் மீது ஒரு கர்வம். என் மனைவிக்கு அவளுடைய அழகின் மீது ஒரு கர்வம். அந்த கர்வத்தினால் அவள் கர்வத்துல பேசிட்டு இருந்து எனக்கு கொஞ்சம் ஆத்திரத்தை உண்டாக்கிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, நான் நிலவை விட அழகானவள் அப்படின்ட்டா. எனக்கு ஆத்திரம் தாங்க முடியல. ஆத்திரத்துல நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னா, நீ சொன்னது மாத்திரம் உண்மை இல்லைன்னா உனக்கு தலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரத்துல சொல்லிட்டு, நிலவை விட அழகானவள் நான் என்று அவள் கர்வத்தில் சொல்கிறாள். ஆத்திரம் தாழ முடியாமல் நான் கோபத்தில் நீ சொன்னது மாத்திரம் உண்மை இல்லை என்றால் உனக்கு தலாக் அப்படின்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கோபம் தனித்ததுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி தலாக் சொல்லிட்டமே, மனைவியை தலாக் சொல்லிட்டமே, இது பெரிய தவறு அல்லவா? நிலவை விட அழகுன்றது அது இல்லை, நிலவுதான் அழகு. இவ என்னதான் அழகுனாலும் நிலவை விட குறைவுதான். தலாக் உண்டாயிருன்ற மாதிரி எனக்கு தெரியுது, மார்க்க சட்டம் என்னன்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்றாங்க. இமாம் மாலிக் சொன்னாங்க, ஆமா தலாக் உண்டாயிடுச்சு, நிலவை விட அழகுன்றது கிடையாது. இல்லை, என்னதான் அழகா இருந்தாலும் நிலவுக்கு ஈடாக முடியுமா அப்படின்ற மாதிரி இமாம் மாலிக் சொல்லி தலாக் நிகழ்ந்தோம். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அதுவரையிலும் இமாம் மாலிக் அவர்களுடைய தரிசன பின்னால்தான் உட்கார வைக்கப்பட்டிருந்தாங்க. அப்ப இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, எத்தனை வயசு? 15-16க்குள்ள 15-16க்குள்ள இமாம் மாலிக் அவர்கள் வந்து பாடம் பயில வந்த பொழுது 10 வயசு தாண்டி வர்றாங்க.
அவங்க சொல்றாங்க, நான் உங்களுடைய மொத்த எல்லாத்தையும் நான் மனனம் செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி. 15 வயசுக்கு உட்பட்டவர்கள் பின்னால்தான் உட்கார வச்சிருந்தாங்க. இமாம் மாலிக் இப்படி ஒரு பத்வா சொன்ன உடனே இமாம் ஷாஃபி எடுத்துட்டு நின்றாங்க. உஸ்தாத், என்னுடைய கருத்து தலாக் நிகழாது அப்படின்றது என்னுடைய கருத்து அப்படின்னா யார் சொல்றாங்க? இமாம் ஷாஃபி. யாரிடத்துல சொல்றாங்க? உஸ்தாத் இமாம் மாலிக் அவங்கள்ட்ட. ஏன் கருத்து என்னன்னா தலாக் நிகழாது. மாலிக் சொன்னாங்க, என்ன சொல்ற? அவ என்ன சொன்னா, நான் நிலவை விட அழகானவள் அப்படின்டா. இவர் சொன்னார், நீ சொன்னது உண்மை இல்லை என்றால் உனக்கு தலாக். உண்மைதானே? நிலவை விட அழகுன்னு அந்த பெண்ணை சொல்ல முடியுமா? இமாம் மாலிக் இந்த வார்த்தையை கேட்டு இமாம் ஷாஃபி சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். சார், அல்லாஹ் குர்ஆன்ல பல படைப்புகளை சொல்லும் பொழுது மனித படைப்பு மட்டும் தான் பேரழகாக படைத்தேன் அப்படின்னு சொல்றான். லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அழகிய படைப்பாக, அழகிய தோற்றமாக படைத்தேன் என்று அல்லாஹ் தஆலா மனிதனை தான் சொல்லுகின்றான். நிலவு ஏற்படாது. எனவே என் கருத்தின் பிரகாரம் குர்ஆனினுடைய இந்த வசனத்தின் அடிப்படையில் எதுதான் அழகு? இந்த பெண்ணு தான் அழகு நிலவை விட. அப்போ அவர் சொன்னது உண்மை, அதற்கு மாற்றம் இருந்தால் எனக்கு தலாக் உண்டாகுதுன்னு அவர் சொன்னாரு. அப்போ நிலவை விட அழகானவர்களுக்கு தலாக் நிகழாது. மாலிக் சொன்னாங்க, நான் தப்பு செஞ்சுட்டப்பா, நீ சொல்றதுதான் சரி அப்படின்னு சொன்னாங்கண்டா, இத்தகைய அறிவார்ந்த ஆற்றல் மிக்க மார்க்க ஞானமுடைய மார்க்க சட்டத்திட்டங்கள் மார்க்க நெறிமுறைகள் குறித்தானவராக இமாம் ஷாஃபி அவர்கள் வளர்ந்தார்கள் என்றால் அந்த வளர்ப்பின் பின்னால் ஒரு தாய் இருக்கிறார். அந்த வளர்ப்பின் முன்னால் சமூகத்தினுடைய சூழல்கள், கெட்டுப்போன அந்த சூழல்களுக்கு மத்தியில் தாயினுடைய ஒரு கட்டுப்பாடு, ஒழுக்க நெறிமுறையோடு வளர்ந்த பெருமகனாராக திகழ முடியும் என்று என்பதை நிரூபித்து காட்டினார்கள் என்றால், இத்தகைய மேன்மக்களே நம்முடைய ரோல் மாடல்கள். பெற்றோர்களாக இருப்பவர்களுக்கும் பிள்ளைகளாக இருப்பவர்களுக்கும் ரோல் மாடல்கள். நம்முடைய வருங்கால, நம்முடைய சமூகத்தினுடைய வருங்கால உயிர் நாடிகளை, நம்முடைய சமூகத்தின் வருங்கால, நம் சமூகத்தை கட்டி காக்கக்கூடிய அந்த உயிர் நாடிகளை நாம் வார்ப்படுத்தி விடாமல் அவர்களை உரிய வழியில் நடத்த வேண்டிய செல்லம் இருக்குது. உங்க திங்கிறதுல செல்லம், மற்றபடி உள்ளதுல நாம் எப்படி கட்டுப்பாடு காட்ட வேண்டும், நாம் எப்படி கண்டிப்பை காட்ட வேண்டும், குறிப்பாக மார்க்கத்திற்கு முரணான விஷயத்தை நாம் எப்படி கண்டிப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிந்தவர்கள். அதற்குரிய விதத்தில் நாம் விழித்தெழுந்து நம் பிள்ளைகளையும் விழித்தெழச் செய்து சமூகத்தினுடைய ஒற்றுமையோடு சமூகத்தினுடைய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் பாதுகாக்கும் விதத்தில் நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களிடத்தில் பெருமை பெற்று புகழ்ந்து பேசக்கூடிய அளவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் வருங்கால சந்ததிகளையும் சமூகத்தையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. மகான் அவர்களினுடைய இந்த கல்லூரியினுடைய பொருட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான ஆஜாத்களையும் நாட்டு தேட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. இந்த சபையை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து தருவானாக. இந்த இடத்துல நம்ம ஒருவரை நினைவுபடுத்துறேன், மனசுல தோன்றியது நான் பகிர்ந்துகிறேன். நம்முடைய மரணித்து போன, நம்மை விட்டும் விடைபெற்று போன இந்த கல்லூரியை எடுத்து நடத்தியவர்கள் நம் கண் முன்னால் இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய கபரை சோழ பூஞ்சோலையாக்கி வைப்பானாக. யாரெல்லாம் இதற்கு முன்பு பாடுபட்டார்களோ அல்லாஹ் அவர்களுடைய கபர்களையும் ஒளிமயமாக்கி வைத்து அப்பா அவர்களுடைய ஆசியின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்துக்கும் பெருமானாருடைய பொருத்தத்திற்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கும் ஆளாக்கி வைப்பானாக. இப்பொழுது எடுத்து நடத்தி கொண்டிருப்பவர்கள் இந்த கியாமத் வரையும் இதை எடுத்து நடத்தக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான நல்ல அருள்பாலிப்புகளை வழங்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாக்கு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
الحمد لله والصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله وببارك وجهه الأعظم كل دار والحين السيد عبد القادر محي الدين رضي الله تعالى عن الشيخ والمرشد எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லல்லாரும் தன்னின் நாயகம் உயிரின் மேலான உத்தம நபியின் நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லாசிரும் இதனொன்றும் நிறைந்து வாழும் இறைநேசர்களின் இனிய துஆ பரக்கத்தும் நம்மவர் மீது என்றும் என்றென்றும் இன்று நிலவட்டமாக ஆமீன். மகான் வரவி காசிம் படவெல்லாம் அவர்களுடைய ஒரு முபாரக் கல்லூரி தினம் 3 நாள் சிறப்பு நடைபெற்று நிறைவு தருவாயுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். 3 நாட்கள் பயணம் செய்த கண்ணியத்திற்கு ஆணின் பெருமக்கள், அன்பு இளவர்கள், மாவட்டத்தினுடைய பாதிரியாருடைய சந்தையும் 3ஆம் நிலை மாணவர்கள் ஆடி வரக்கூடிய வருங்கால ஆய்வு அந்த மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குல்லாஹ் கைரா சுப்ரன் ஜஸீலா. மற்றும் நிகழ்வுக்காக உங்கள் காணிக்கைகள், நன்கொடைகள், பொருள்கள் வழங்கிய பெருமக்கள் யாவர்களுக்கும் நன்றி. அதனைத் தொடர்ந்து வீட்டு உண்டியலில் வைத்திருக்கக்கூடிய மக்கள் திங்கட்கிழமை இன்ஷா அல்லாஹ் காலை 8 மணி முதல் 10 மணி வரைக்கும் உண்டியல் நேர்ச்சியை வழங்கப்படும். அதற்கு முன்னால் உண்டியல் வைத்திருக்கக்கூடியவர்கள் காணிக்கை கொடுத்து ரசீது கற்றுக் கொள்ளுமாறும் நிர்வாக பெருமக்கள் வேண்டுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் 8:30 மணி அளவில், இரவு 8:30 மணி அளவில் மாதிரி வசூல் குழுவினர்கள் நாட் மஜிஸ் நடைபெறும் என்பதை அறிய தருகிறோம். இந்நிகழ்விலும் எல்லா மக்கள் கலந்து நற்பயன்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்நிகழ்ச்சியில் யாவும் நிறைத்திறப்போடு நடைபெற்றுமாக அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ரன் லில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்-ஃபாத்திஹா. بسم الله الرحمن الرحيم. الله أحد الله صمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. الله أحد الله صمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب من شر النفاثات ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والنار. آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمك ويزيد وصلنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم وبارك على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه سيدنا محمد وبارك وسلم عليه بالقلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار ومياهها وعلى آله وصحبه وسلم. اللهم شرفنا من تقوام بالله بالعافية وارزقنا الجنة والعقاب يا رب العالمين. اللهم ارشد من الأدوار ما قرأنا من كلامك التي هذه يتواسنا ورحمة نازلة بركة شاملة ورحمة شاملة منا إلى حضرة نبينا وحبيبنا وشفينا وسيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والصلاة والصديقين والشهداء والصالحين، ثم إلى سيدنا وشيخنا قطب ربنا الغر السمدان محي الدين عبد القادر الجيلاني الله تعالى قدس الله سره الذي، ثم إلى سيدنا وشيخنا سلطان العارفين سيد أحمد الكبير الإسرائيلي الله تعالى قدس الله سره الذي، ثم إلى سيدنا وشيخنا قطب الهند والإسلام والسعيد رسول خواجة معين الدين الجسدي أجمير الله تعالى قدس الله سره الذي، ثم إلى سيدنا وشيخنا قطب الأكبر والأشرف والحسن الإنسان الله تعالى قدس الله سره الذي، ثم إلى سيدنا وشيخنا الشهيد والسلطان سيد إبراهيم بعد الشاور الله تعالى قدس الله سره الذي، ثم إلى سيدنا وشيخنا قطب الصائب الأكبر سيد عمر ولي الله إبراهيم الله تعالى، ثم إلى سيدنا وشيخنا جدنا ورب قاسم ورضينا يوم الله تعالى، ثم إلى سيدنا وشيخنا جدنا حافظ أمير الطاغي الله تعالى، ثم إلى أرواح شيخ من الله تعالى عليهم أجمعين. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون.
ثم إلى ذي من ذكر القرآن الذين يهديه واغفر لهم وارحمهم وأنزل الله وسلم رحمه الله ربهم ونور الله ذرائهم وتقبل الله من حسناتهم وتجاوز الله سيئاتهم وغفر الله ذنوبهم وجمع الله بيننا بين في جنات النعيم اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان لا تجعل قبورهم فرة من قبور النيران اللهم بارك لنا والله خير حافظا وارحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين شيخنا يا محي الدين أحيي القلب في ديني كي لا اليقين مولانا اليقين شيخنا يا محي الدين أحيي القلب في ديني كي لا اليقين مولانا اليقين شيخنا يا محي الدين أحيي قلبنا بديني كي نرى اليقين مولانا اليقين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على يا رب صل